ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் ஜெனிஷ் ஜப்ரிஸ் ஹியர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா த விக்கர் மேன் த பேட்டில் ஆஃப் ஃபேட்ஸை பற்றி தான். இந்த படம் 1973 ரிலீஸ் ஆயிருக்கு. இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸை நான் பார்த்தேன். பார்த்துட்டு ஓகே, இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த அளவு பிடிக்கல. ஆனால் இந்த படத்தில் கலை இருந்து இந்த படத்தோட கதை என்னன்னா இங்கிலாந்துக்கு கீழே ஒரு ஐலண்ட் இருக்கு. அந்த ஐலண்ட்ல ஒரு பொண்ணு காணாம போகுது. அந்த கம்ப்ளைண்ட் பக்கத்துல இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. அங்க இருந்து ஒரு போலீஸ் கிளம்பி பிளேன்ல இந்த ஐலண்ட்ல இறங்குறாரு. இந்த ஐலண்டுக்கு போன பிறகுதான் இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வருது இந்த ஐலண்ட்ல உள்ள எல்லாருமே இன்னும் பேகன் ரிச்சுவல்ஸ், பேகன் வழிமுறை, அந்த பேகன் கடவுள்ஸ் இன்னும் வழிபட்டு இருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா ஒரு 200% கிறிஸ்டியன். இந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஐலண்ட்ல உள்ள ஆளுங்களை பார்க்கும்போது எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஒத்துமையான ஒரு விஷயம் இருக்கும். சின்ன குழந்தையில இருந்து வயசான ஆள் வரைக்கும் எல்லாருமே ஒத்துமையாத்து நீங்கி போறது மாதிரியே இருக்கும். ஒரு கல்ட் மாதிரி, கல்ட்டு தான், கல்ட்டு மாதிரி இல்லை, கல்ட்டு தான். இவருக்கு அது வித்தியாசமா இருக்கு. ஏன்னா ஒரு பேகன் ரிலீஜனை பின்பற்றுறாங்க, நிறைய கடவுள் உண்டு. அப்படி இருந்தவர் இவங்களுக்குள்ள எப்படி ஒரு ஒத்துமை இருக்கு? ஏன்னா இவர் வணங்குறது இயேசுநாதர், ஒரு கடவுளை பின்பற்றுறது தான் கிறிஸ்டியானிட்டி. இவருக சைட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வேற வேற சைட்ல போயிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நிறைய கடவுள், ஆனா இவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமையா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க. இந்த படத்தோட ஹீரோ, இந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த கூட்டத்தோட தலைவன்கிட்ட பேசும்போது அந்த தலைவன் என்ன சொல்லுவான்னா நாங்க இந்த முறைய, இந்த பேகன் முறைய ஃபாலோ பண்றதுனால தான் இவ்வளோ வருஷமாத்து எங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்குன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ, இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லுவாருன்னா நீங்க ஒரு கிறிஸ்டியன் நாட்டுக்கு கீழே தான் இருக்கீங்கன்னு மறந்துடாதீங்க அப்படின்னு. இந்த ஐலண்ட்ல உள்ளவங்களுக்கு எப்பவுமே இந்த சான்ஸ் ஸ்டேட்டு, தன்னை மறந்த அந்த நிலைக்கு நம்ம ஊர்ல சாமியார்கள் சொல்லுவாங்க தானே, அந்த நிலைக்கு எப்பவுமே போறதாவே தான் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ப்ரேயர் எல்லாமே இந்த நிலையை அடையணும்னு தான். எப்பவுமே பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு, குடிச்சிட்டு இருக்கிறாரு, இந்த ஆர்ஜி வச்சுட்டு இருக்கிறது. ஸோ நம்ம போலீஸ் ஆஃபீஸருக்கு அவருக்கு நம்பிக்கை, அவருக்கு மரபடி பார்த்தா இது எல்லாமே தப்பு. ஸோ அவர் எப்பவுமே இது நீல் டவுன் பண்ணி ப்ரே பண்ணிட்டே இருப்பாரு. என்ன இந்த டெம்டேஷன்ஸ்ல இருந்து என்ன இந்த காப்பாற்றிக் கொள்ளும் அப்படின்னு. இந்த ஐலண்ட்ல உள்ளவங்களுக்கு சாவுன்னு ஒரு விஷயம் கிடையாது. சாவுன்னு அந்த வார்த்தையை கூட அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க நம்பிக்கை படி இப்போ மனுஷனா இருக்கானா, அவன் இறந்த பிறகு அவன் வேற ஒண்ணா ஆவான். செடியாட்டோ இல்லாத ஒரு மிருகமாட்டம் ஆவான். ஸோ அவங்க இந்த நம்பிக்கையில தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சாவுதான் மெயின் விஷயமே கிறிஸ்டியானிட்டியில. இப்போ நம்ம படத்துக்கு கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. ஏன்னா இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு ஜாக் மாதிரி தான் இருந்து தெரியாம இந்த படத்தை பார்க்க தொடங்கிட்டோம். கிளைமேக்ஸ்ல தான் இந்த படத்துக்கு உண்மையான ஸ்டோரி என்னன்னு எனக்கு புரிஞ்சு, அந்த ஆர்ட் எனக்கு புரிஞ்சு. ஒரு பொண்ணுக்கு கிட்னாப்பிங், ஒரு பொண்ணுக்கு டிசப்பியரன்ஸை கண்டுபிடிக்கணும் தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஐலண்டுக்குள்ள வருவாரு. ஆனா அப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காரு. என்ன நடந்திருக்குன்னா இந்த மக்களுக்கு போன வருஷம் அந்த ஃபார்மிங் போட்ட ஒண்ணுமே வரல. அதனால அவங்களுக்கு ஒரு உயிர் பலி கொடுக்கணும். அதுக்கு ஒரு நல்ல மனுஷன் வேணும். அந்த மனுஷன் தான் இந்த போலீஸ். இந்த ஐலண்ட்ல உள்ளவங்க இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு நிறைய டெஸ்ட்டை கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் குடிக்க வைப்பாங்க. குடிச்சு இவங்க கூட இந்த டிரான்ஸ் ஸ்டேட்டுக்குள்ள இவர் வருவாரான்னு இவரை குடிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவர் குடிக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் பெண்களை அனுப்புவாங்க. இவர் கதவை பூட்டிட்டு கதவை திறக்கவே மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம போலீஸ் ஆஃபீஸர் எல்லா டெஸ்ட்டையுமே பாஸ் ஆனனால இவன் தான் சரியான ஆளு, இவனை நம்ம பலி கொடுத்துருவோம்னு முடிவை எடுத்துருவாங்க. நம்ம ஹீரோ ஒரு உடன் மேனுக்குள்ள போட்டு எரிக்க தொடங்குவாங்க. அந்த அவங்க எரிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த பேகன் பீப்புள் எல்லாமே வெளியே இருந்து ஒரு ப்ரேயர் சாங் மாதிரி பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த உடன் மேனுக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோ கிறிஸ்டியன் ப்ரேயரை ப்ரே பண்ணி இருப்பாரு. அதாவது இவங்க 2 பேருக்கு நம்பிக்கைக்கு கிளைமேக்ஸ் இருதான்.
இயேசுநாதர் இருக்க 12 சீஷமார்ல ஜானை தவிர, இப்ப ஜானையும் வந்து கொதிக்கிற எண்ணெயில போட்டு வந்து கொலை பண்ண வந்து பார்ப்பாங்க. ஆனா ஜான் தப்பிச்சுருவாரு. வயசாகி தான் வந்து அவர் வந்து சாவாரு. ஜானை தவிர மிச்ச எல்லா சிஷ்யமார்களும் கொடூரமான விதத்துல தான் வந்து சாவாங்க. அந்த அர்த்தம் என்னன்னா வந்து இயேசுநாதர் மாதிரி இப்ப இயேசுநாதர் பின்பற்ற எல்லாருமே வந்து தனக்க நலன் ஏதாவது நலத்தை வந்து பார்க்க மாட்டாங்க. எப்பவுமே மத்தவங்கள பத்தி தான் வந்து நினைச்சிருப்பாங்க. சும்மா அப்படிப்பா அந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை இங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் வந்து சாவும் போது வந்து அவன் வந்து உண்மையில வந்து மக்களுக்கு வேண்டிதான் வந்து சாவுறான். அவனை ஒருத்தன் கொலை பண்றான்னா வந்து அவன் உண்மையில வந்து தப்பானவன். ஏன்னா அவன் வந்து ஒரு அப்பாவிய வந்து கொலை பண்றான். ஸோ நம்ம ஹீரோக்கு அந்த ஃபேட்டு அவருக்கு அந்த நம்பிக்கைக்கு அந்த மோட்சம் வந்து இதுதான். அவருக்கு அந்த நம்பிக்கைக்கு உள்ள அந்த இது அந்த கிளைமேக்ஸ் வந்து இதுதான். இந்த பேகன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த உலகத்துக்கு உள்ள இந்த உலகத்துக்கு ஆசை இதுக்கு உள்ளேயே வந்து இருக்கணும்னு வந்து நினைப்பாங்க. அனிமல்ஸை வந்து பலி கொடுக்கறது, மனுஷங்களை வந்து பலி கொடுக்கறது. ஓல்டு டெஸ்டிமெண்ட்ல கூட பாத்தீங்கன்னா வந்து மோசஸ், ஆப்ரஹாம் எல்லாருமே வந்து மாடெல்லாம் வந்து பலி வந்து கொடுத்துருக்காங்க. நியூ டெஸ்டிமெண்ட் இயேசுநாதர் வந்த பிறகு இயேசுநாதர் நீ வாழணும்னு மற்றவங்களை வந்து கொலை பண்ற, பலி வந்து கொடுக்குற, நான் வந்து நீ வாழணும்னு நானே வந்து செத்துடுறேன். இப்போ இயேசுநாதர் வந்து அவரே வந்து சாவ மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவரா இருந்தனால அந்த மற்ற ஆளுங்களே வந்து அவரை வந்து கொலை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து பேகன்ஸும் வந்து ஹாப்பி, இந்த இவங்க இவங்களால வந்து பலி ஆக்கப்பட்ட வந்து இந்த கிறிஸ்டியன் நம்ம ஹீரோவும் வந்து ஹாப்பி. ஏன்னா 2 பேருக்கு நம்பிக்கைக்கு ஏற்றபடி தான் வந்து அவங்க முடிவு வந்து இருந்து இந்த படத்துல. இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு உண்மையான கிறிஸ்டியன் படம். நீ வந்து உண்மையான ஒரு கிறிஸ்டியனா இருந்தன்னா வந்து இந்த உலகத்துல உள்ள ஆசை எல்லாத்தையுமே விடணும். உனக்கு கடைசியில உனக்க வாழ்க்கைக்கு அந்த அர்த்தம் வந்து இந்த மாதிரி இந்த ஹீரோ வந்து இறந்த மாதிரி வந்து இறந்து போறது தான். அதனால தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து இங்கிலாந்துல ரிலீஸ் ஆகும் போது, இப்ப இந்த படம் ஹாலிவுட் படம் கிடையாது, இங்கிலாந்துல வந்து 1973 வந்து ரிலீஸ் ஆகும் போது வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த கிளைமேக்ஸை பார்க்கும்போது தான் வந்து இது வந்து புரிஞ்சு, ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு. ஸோ இதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு வந்து நினைக்கிறேன். திஸ் இஸ் ஜெனி ஷபிக் சைனிங் ஆஃப்.